காக்கா குருவி கூட நமக்கு கத்துதுன்னா நம்ம காதுல கேக்குது. காக்கா என்ன காக்காவும் என்ன பேசுதுன்னு உங்களுக்கு யாராவது கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இது காக்கான்னு சொல்லும், அது காக்கா. இதுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, பைபிள்ல அதுக்கு அர்த்தம் போடுறாரு. காகங்களும் அவரை நோக்கி என்ன பண்ணுகிறதா? ஒரு டிரான்ஸ்லேட்டர் கருவி, மொழிபெயர்ப்பு கருவி இப்பெல்லாம் வந்துருச்சு. அதை வச்சு காக்கா குருவியை கண்டுபிடிக்க முடியாது, மொழிகளை கண்டுபிடிக்கலாம். அதை வச்சு ஒரு வேலை பார்க்கக்கூடிய சக்தி இருந்தாலும் இந்த காக்கா காலையில 5 மணிக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லாம கத்துது நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? காலையில இருந்து சின்னதிமா கத்தும். இந்த பாய் கடையில போண்டாவை பிச்சு போடட்டாண்டவரு, இந்த வடு தண்ணியை ஊத்தி விடட்டாண்டவரு, இந்த ஹோட்டல்ல நம்ம அண்ணன் ஹோட்டல்ல இது வரட்டும், இந்த எழுத்து சூர்யா ஹோட்டல்ல பழச தூக்கி எரியட்டும், எனக்கு உணவை தாங்காண்டவரு, நான் எந்த எம்பிஏயும் படிக்கல, டையும் கட்டல, எங்க இன்டர்வியூக்கும் போகல, ஆளும் கருப்பா இருக்க, காசு இல்ல, தாங்காண்டவரே தாங்காண்டவரே தாங்காண்டவரேன்னு கேட்கும் போது சலப்பன்னு ஒருத்தன் போண்டாவை பிச்சு போடுவான், அங்கிட்டு தண்ணியை தூக்கி போடுவான். உணவு வந்துகிட்டே இருக்க, நீங்க தானே உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்கோம். அது கடவுள்கிட்ட புலம்புது. பைபிள் சொல்லுது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் அவர் காக்கான் கத்துது நினைக்காதீங்க, அது கடவுளுடைய மொழி. காக்கான் கத்தல, அது ஏன் காலையில காக்கான் கத்துது? புரிஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலையில ஏன் கத்துது? அந்த நாளை துவங்கும் போது, இந்த நாள் ஃபுல்லா என்னை காப்பாத்துங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்க. குருவிகளும் கத்துக்கிறது.